வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பை டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா 100 கோடி பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் 1 பில்லியன் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கு, உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னன்னா வாட்ஸ்அப்பை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதாவது வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா சில விதங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா வாட்ஸ்அப்பை சேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் என்னன்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 காரணத்துக்கு தவிர பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் அவ்வளோவா யாரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்பை நம்ம எதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யாராவது யோசிச்சாங்கன்னா மெயின்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேட் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பழசு, அதாவது ஃபஸ்ட்டில் கம்பேர் பண்ணும்போது எஸ்எம்எஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒருத்தருக்கு சென்ட் பண்ணணும்னா கூட பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா மணி பே பண்ணணும். அதாவது நீங்கள் மெயின் பேலன்ஸ் போட்டு அந்த ஒரு எஸ்எம்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். பட் என்னன்னா வாட்ஸ்அப்பில் அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ தான் வாட்ஸ்அப்பில். ஸோ அது ஒரு காரணம் தான். என்னன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வேறு கண்ட்ரி, அதாவது நீங்கள் நார்மலாக இப்போ மெயின் பேலன்ஸ் போட்டு யார் யூஸ் பண்ணுறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கால்ஸ் தான். இதே நம்ம வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர்நெட், அதாவது வாட்ஸ்அப்பில் இன்டர்நெட் கால் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுவோம். இதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இன்டர்நெட் இல்லாத சமயத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு கூட பேசுறதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஆப்லேயே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்படிங்கிற காரணம் ஒருத்தர் கூட பேசினா கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் தான், எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் தான். பட் இப்போ அந்த மாதிரி இல்லை. இந்த வாட்ஸ்அப் வந்தனால நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு காலாக இருக்கட்டும் இல்லை அப்படிங்கிறப்ப யாருக்கு நீங்கள் கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் எந்த விஷயம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஏதாவது கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட யூசஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே குறையுமே. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கனால இன்டர்நெட்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்டர்நெட் கால் நம்ம மற்ற கண்ட்ரி கூட இருக்கவங்களுக்கு பேசுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு, அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த முதல் காரணம், மெயின் காரணம் என்னன்னா வாட்ஸ்அப் ஃப்ரீயாக இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. 100 கோடி பேர் டெய்லி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன இருக்குது, அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க அந்த ஆப்பை. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு காரணம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா 100 கோடி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகுது. தட் மீன்ஸ் 1 பில்லியன் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 4.5 பில்லியன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகுது. அப்படின்னா 450 கோடி மெசேஜ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகுது. இதான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு நாள் சென்ட் ஆகிற மெசேஜ் கவுண்ட். இல்லாமல் வாட்ஸ்அப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபோன் நம்பர் மட்டுமே இருந்தால் போதும் வாட்ஸ்அப் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் உங்கள் பேர் கூட பார்த்தீங்கன்னா போடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் வச்சாலே போதும், என்னன்னா நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு காரணம் தான். என்னன்னா இந்த மாதிரி ஹியூமன் வெரிஃபிகேஷனோ இல்லை வேறு ஏதாவது விஷயமோ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜிங் ஆப் தான். உங்களால் பார்த்தீங்கன்னா யார் கூட வேணால் பேச முடியும். வாட்ஸ்அப் அப்படி கிடையாது. ஒருத்தரோட நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா பேச முடியும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில். ஆனால் என்ன அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா நீங்கள் வாட்ஸ்அப் அப்படிங்கிற விஷயம் பொறுத்தீங்கன்னா அமெரிக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் சில பார்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப் பார்த்தீங்கன்னா யூஸே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி ரெகுலராக பார்த்தீங்கன்னா 100 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம சைனா அப்படிங்கிற கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கண்ட்ரியில் வாட்ஸ்அப்பே கிடையாது. வீசாட் அப்படிங்கிற ஆப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு யூரோப் சைடு அப்படியே போனோம் அப்படிங்கிறப்ப ஸ்னாப் சாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், மெசேஞ்சர் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்களே தவிர வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதாவது இந்தியா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, ஸோ இந்த 2 கண்ட்ரி சேர்த்து யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது. ஸோ மற்ற கண்ட்ரியில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டாங்க கிடையாது, யூஸ் பண்ணுவாங்க. பட் சில பேர் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. அது என்னன்னா ஒரு காரணம் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்பில் எல்லாமே ஃப்ரீ. 2வது காரணம் என்ன அப்படின்னா உங்கள் நம்பர் மட்டுமே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. 3வது காரணம் என்னன்னா ஆட் ஃப்ரீ. ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் எந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஆட்ஸ் வரும். ஈவன் நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் வரும், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் வரும், சாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதில்
ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வரும். பட் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸே வராது. எதனால் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு மெசேஜிங் ஆப் தான். பட் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரும் வாட்ஸ்அப்பில். ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆட்ஸ் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ணும்போது ஒரு ஆட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரும்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் நிறைய வரனால நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வாட்ஸ்அப் இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்தது இல்லை. அந்த காரணத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலராக அப்படிங்கிறதும். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக பார்த்த விஷயம். அதாவது என்னன்னா நீங்கள் ஆட்ஸே இது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் எல்லாமே ஃப்ரீ ஆஸ் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும்தான் தேவை. மற்ற ஆப்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, ஐடி, யூசர் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் எக்கச்சக்கமாக கேட்பாங்க. இந்த ஆப்லையும் கேட்பாங்க. பட் இந்த ஆப்பில் நீங்கள் தேவைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொடுக்காமலே இருக்கலாம். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இந்த 3 காரணத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங்கில் சொன்ன 3 காரணம் அதாவது ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு, ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு, சேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 3 காரணத்தில் அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 6 ரீசன் சொல்லியிருக்கேன். ஸோ 6ல் நீங்கள் எதுக்காக இந்த ஆப் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்போ நான் கீழே லைக் போட்டு லைக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.